வணக்கம் இண்டிகேட்டர் ட்ரேடர். நான் சொல்ல போறது வந்து ஒரு பவர்ஃபுல் கான்செப்ட். அந்த கான்செப்டை முதல்ல நம்ம புரிஞ்சுப்போம். இது வந்து பிரைஸ், அதாவது கேண்டில் கிடையாது. இது வந்து பிரைஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுது, பிரைஸ் வந்து கீழே விழுந்துட்டே இருக்கு. இது வந்து பாருங்க, இது வந்து இப்போ லோவர் டைம் ஃப்ரேம் 3 மினிட்ஸ்ல இருக்கு. இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல போனோம்னா இது வந்து ஒரு கேண்டலா இருக்கும். மேபி வந்து ஒரு 15 மினிட்ஸ்ல போறோம், இல்ல ஒரு 30 மினிட்ஸ், ஒரு 1 ஹவர் போறோம்னா இது இந்த ஏரியா டோட்டலா வந்து ஒரு கேண்டலா இருக்கும். அதாவது பிரைஸ் என்ன பண்ணுது, பிரைஸ் வந்து டிராப் ஆகுது. கரெக்டா? சோ இத முதல்ல புரிஞ்சுப்போம். இத வந்து கேண்டில்ஸா பார்க்காம, நம்ம வந்து ஒரு பிரைஸா பார்ப்போம். இது வந்து பிரைஸ் அவ்வளவுதான். பிரைஸ வந்து நம்ம கேண்டில்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணி பார்க்கிறோம். சோ நம்ம வந்து ஒரு ரா பிரைஸா பார்ப்போம். இது வந்து பிரைஸ் வந்து என்ன பண்ணுது? பிரைஸ் வந்து கீழ விழுது. ஓகே. பிரைஸ் கீழ விழுந்த அப்புறம் என்ன ஆகும்? பிரைஸ் வந்து ஒரு சைட் வேஸ்ல போகுது. கரெக்ட்டா? பிரைஸ் வந்து ஒரு சைட் வேஸ்ல போகும். சைட் வேஸ்ல போயிட்டு திரும்ப பிரைஸ் வந்து அப்படியே வந்து மேல போகுது. சோ டிராப், பேஸ், ராலி. கரெக்டா? பிரைஸ் வந்து டிராப் ஆகுது. அதுக்கு அடுத்து வந்து ஒரு வேல்யூ ஏரியால வந்து பிரைஸ் வந்து சைட் வேஸ்ல போகுது. திரும்ப பிரைஸ் வந்து அப்படியே மேல போகுது. இதை இன்னொரு விதமா என்ன பார்க்கலாம்னா, இதுதான் வந்து அக்யூமுலேஷன். கரெக்ட்டா? இது வந்து அக்யூமுலேஷன். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது மேல போகுது. ஓகே. நான் வந்து இப்போ பிரைஸ் இது வந்து ஆப்போசிட்ல இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அப்படியே வந்து ஆப்போசிட்ல இருந்தாலும் நான் வந்து இது அக்யூமுலேஷன் தான் சொல்லுவேன். இது டிஸ்ட்ரிபியூஷன் தான் சொல்லுவேன். என்ன பொறுத்தவரைக்கும் அக்யூமுலேஷன் என்னன்னா, ஒரு ஸ்மார்ட் மனி வந்து ஆர்டர்ஸ கலெக்ட் பண்றது தான் அக்யூமுலேஷன். அது வந்து டோட்டலா வந்து ஒரு சைடுல போறது தான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. சோ இதுவரைக்கும் புரிஞ்சிருக்கும். டிராப், பேஸ், ராலி. அதாவது ஒரு அக்யூமுலேஷன் நடக்குது. அக்யூமுலேஷன் நடந்ததுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. யூசுவலா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதுல்ல, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மேனிபுலேஷன் நடக்கும் இந்த இடத்துல. அதுதான் வந்து ஒரு டெய்ல். சின்னதா வந்து அப்படியே இன்னும் கீழே போற மாதிரி போகும். எல்லாரையும் ட்ராப் பண்ணிட்டு பிரைஸ் அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கும். இதை வந்து நிறைய டைம்ஸ் நீங்க வந்து பிரைஸ் ஆக்ஷன்ல பார்த்திருப்பீங்க. இதை யூஸ்வலா அப்படியே இன்னொரு மாதிரி என்ன சொல்லணும்னா, இது வந்து என்ன பேட்டர்னு, இது வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன். கரெக்டா? அதை தான் வந்து மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல நம்ம இப்ப லைவ்லயே பாக்குறோம், ஒரு ஒரு பேட்டர்ன் ஒன்னு நடந்திருக்கு. அதாவது இதுக்கு அப்படியே ஆப்போசிட் செல்லிங் பேட்டர்ன். பிரைஸ் மேல போயிருக்கு. மேல போயிட்டு ஒரு ஒரு பேஸ் ஒன்னு பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் மேல போற மாதிரி போகுது. ஒரு 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 போக்கு ஒன்னு காட்டுது, ஒரு ஆட்டம் காட்டுது. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பிரைஸ் ஃபுல்லா வந்து கீழே விழுந்துருச்சு. ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? சோ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இந்த பேட்டர்ன் தான் நம்ம ட்ரேட் பண்ண போறோம். இத வந்து மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் சொல்லி எல்லாம் மார்னிங் ஸ்டாரா ட்ரேட் பண்ணுவாங்க. ஈவினிங் ஸ்டார் ட்ரேட் பண்ணுவாங்க. இத வந்து நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போறோம்னா, ஒரு இண்டிகேட்டர் வச்சு ட்ரேட் பண்ண போறோம். அதாவது இந்த பேட்டர்ன ஒரு இண்டிகேட்டர், ஒரு கான்செப்ட்ட நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர்ல வச்சு ட்ரேட் பண்ண போறோம். அது எப்படின்றத சொல்றேன். சோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கான்செப்ட். இத வச்சு நீங்க வந்து பலவிதமா ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து டெவலப் பண்ணலாம். இத கேண்டில் ஸ்டிக்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு மார்னிங் ஸ்டார், ஈவினிங் ஸ்டார், இல்லனா வேற விதமா பார்த்தோம்னா இது வந்து ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப். அப்படியும் இல்லன்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ஒரு வைக் ஆஃப் மெத்தட். இல்ல எப்படி வேணாலும் நம்ம வந்து இத ட்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து ஆர்எஸ்ஐ இருந்துச்சுன்னா அது வந்து ஓவர் பாட் ஓவர் ஜோன். ஸோ பிரைஸ் மேல போகுது. எனக்கு வந்து திரும்ப வந்து இந்த இடத்துல வந்தோடனே நான் வாங்குவேன். ஸோ அப்படி நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். பட் கான்செப்ட் வந்து இதுதான். ஆம், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அக்யூமுலேஷன் நடக்குது. அந்த அக்யூமுலேஷன் ஏரியால ஒரு மேனிப்புலேஷன் நடக்குது. அந்த மேனிப்புலேஷனை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்றேன், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு எக்ஸ்ஏயு வந்து நான் வேற ஏதாவது இதுல தான் இருக்கா? சரி, இதுல இருந்துச்சுன்னா 6 டிராயிங்ஸ் எல்லாம் தூக்கிடலாம். ஓகே, பக்கா. இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னேன்னா, எம்ஏசி போறேன். அதாவது மூவிங் ஆவரேஜ் சேனல். மூவிங் ஆவரேஜ் கூட வச்சுக்கலாம். பட் நான் வந்து மூவிங் ஆவரேஜ் சேனல் வைக்கிறேன். நீங்க மூவிங் ஆவரேஜ் மட்டும் வைக்கணும்னா வச்சுக்கோங்க. சோ இதுல வந்து பார் கலர் நம்மளுக்கு தேவை கிடையாது. அது கன்ஃபியூஸ் ஆகும். சோ அப்பர் லென்த் வந்து 9, நீங்க 10 கூட வைக்கலாம். 9 நான் வந்து யூஸ்வலா 9 தான் வைப்பேன். 10 வைக்க மாட்டேன். ஆம், அது அப்படியே வச்சு பழகிடுச்சு. சோ இது வந்து பார்த்தோம்னா அப்பர் அண்ட் லோவர். இதை வந்து நான் என்ன பண்றேன்னா ஒயிட்ல போட்டுக்கிறேன். ஓகே. சோ இத வந்து நீங்க 20க்கு ட்ரை பண்ணலாம், 50க்கு ட்ரை பண்ணலாம். என் 5 என்ன மூவிங் ஆவரேஜ் நம்பர் வேணுமானாலும் நீங்க ட்ரை பண்ணலாம். இது வெறும் சேனல் இல்லாம மூவிங் ஆவரேஜ் கூட ட்ரை பண்ணலாம். நான் வந்து மூவிங் ஆவரேஜ் சேனலை வச்சு தான் ட்ரை பண்றேன். பிளஸ் வந்து நான் 9ல தான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அது வந்து நல்லாவே வந்து ஒர்க் ஆகுது. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எப்படி பார்க்குறோம்னா, ஒரு ஒரு கேண்டில் வந்து ஆப்போசிட் சைடுல க்ளோஸ் வைக்கணும். இந்த இடத்துல பாருங்க, ஒரு கேண்டில் வந்து ஆப்போசிட் சைடு ஆஃப் த சேனல் வந்து க்ளோஸ் வைக்குது. ஓகே. இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வைக்குது. க்ளோஸ் வச்ச உடனே நான் வந்து
உள்ள என்ட்ரி குடுத்துருவேனானா, நான் உள்ள இப்படி க்ளோஸ் வைக்குதுல்ல, இப்படி க்ளோஸ் வச்ச உடனே நான் உள்ள எந்த என்ட்ரியும் குடுக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த சேனல விட்டு பிரைஸ் தனியா போகணும். அதாவது இந்த சேனலுக்கும் பிரைஸ்க்கும் கனெக்ஷனே இருக்கக்கூடாது. ஒரு நல்ல கேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வெளிய க்ளோஸ் வச்சிருக்கு. ஆனா இதெல்லாம் பார்த்தா ஒட்டிட்டே இருக்கு. இந்த சேனலோட ஒட்டிட்டே இருக்கு. ஃபைனலா ஒரு கேண்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து நம்மளோட மதர் கேண்டில். ஓகேவா? அதாவது ஒரு ட்ரிகர் கேண்டில் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு 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 ட்ரிகர் ஒண்ணு ஆகுது. ஓகே ட்ரேட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இந்த கேண்டில நம்ம என்ன பண்றோம்னா, மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார் செல் கண்டிஷன் ஒரு கேண்டில் வந்து இந்த சேனல விட்டு வெளிய க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்ச உடனே ஒரு கேண்டில் வந்து இந்த சேனலுக்கும் ஆம் டச் பண்ணாம இருக்கணும். அப்படியே ஃப்ரீயா இருக்கணும். இந்த மாரி வந்து ஒரு ஒரு செட்டப் ஒண்ணு வந்துருச்சு. அந்த கேண்டில வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்றோம்னா, இந்த கேண்டிலுக்கு மேல இந்த கேண்டலுக்கு மேல ஒரு கிரீன் கேண்டில் பியர்ஸ் பண்ணணும். உங்களுக்கு க்ளோஸ் வைக்கணும்னு அவசியம் இல்ல. க்ளோஸ் வச்சா நல்லது தான். பட் நமக்கு என்னன்னா ஜஸ்ட் பியர்ஸ் பண்ணணும். அதாவது இந்த ஹைய வந்து மேனிபுலேட் பண்ணணும். இதுக்கு மேல போணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வெளிய வந்து இந்த ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்குல்ல, இதுக்கு மேல ஒரு கேண்டில் வந்து இப்படி நல்லா போகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் வந்து இதுக்கு மேல போயிருக்கு. சரி ஓகே போயிடுச்சு. ஆனா இதுல நம்ம எப்ப என்ட்ரி எடுக்க போறோம் அப்படின்றத பார்க்கணும். இதுல எப்ப என்ட்ரி எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டலும் வந்து மேல போய் க்ளோஸ் வைக்குது. இந்த கேண்டலும் வந்து இதுக்கு அடுத்ததெல்லாம் ரெட் வந்துருச்சு. சோ கிரீன் கேண்டல்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கேண்டல் தான் பியர்ஸ் பண்ணுது. இந்த இந்த ரெட் கேண்டலோட ஹைய வந்து இந்த கேண்டல்ஸ் தான் பியர்ஸ் பண்ணுது. கரெக்ட்டா? இதுல லாஸ்ட்டா வந்த கிரீன் கேண்டல் எது? திரும்ப இந்த இடத்துல ரெட் வருது. திரும்ப இந்த கேண்டல் தான். இந்த கேண்டல் தான் வந்து லாஸ்ட்டா வந்த ஒரு கிரீன் கேண்டல். மேபி இந்த கேண்டல் கூட லாஸ்ட்டா வந்த கிரீன் கேண்டலா இருக்கும். அது ஏன் அப்படின்றத நான் சொல்றேன். அதாவது கிரீன் கேண்டலோட லோவ வந்து உடைக்கணும். லாஸ்டா வந்த கிரீன் கேண்டலோட அந்த லோ இருக்குல்ல, அந்த லோ வந்து ஒரு கேண்டல் உடைச்சு க்ளோஸ் வைக்கணும். இதுதான் வந்து லாஸ்டா வந்த ஒரு கிரீன் கேண்டல். அதாவது இந்த ரெட் கேண்டலோட ஹைக்கு அப்புறமா லாஸ்டா வந்த கிரீன் கேண்டல் இதுதான். சோ இந்த கேண்டல வந்து இந்த ஒரு ரெட் கேண்டல் வந்து உடைச்சு இந்த லோவ வந்து உடைச்சிட்டு க்ளோஸ் வைக்குது. தெரியுதா? அது அது வந்து இந்த கேண்டலோட லோவையும் உடைச்சிட்டு க்ளோஸ் வைக்குது. அது வேற. பட் நமக்கு லாஸ்ட்டா வந்த கிரீன் கேண்டில். இந்த ரெட் கேண்டிலுக்கு அப்புறமா லாஸ்ட்டா வந்த கிரீன் கேண்டில் மேல, இந்த ரெட் கேண்டிலுக்கு மேல வந்த ஒரு கிரீன் கேண்டில் வந்து பார்த்தோம்னா இதுதான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப வந்து பொறுமையா ரிப்பிட்டேட்டிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா ஃபாலோ பண்ணீங்கன்னா புரியும். ஸோ இந்த இந்த கேண்டில் கீழ இது வந்து க்ளோஸ் வைக்குது. இப்ப என்ன பண்றோம்னா, ரொம்ப சிம்பிள். ரொம்ப ரொம்ப ஒரு மெக்கானிக்கலான அப்ரோச் இது. இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ என்ட்ரி போறோம். இப்ப எங்க ஸ்டாப் லாஸ் போடுவோம்னா, அழகா தூக்கி இங்க போட்டுக்கலாம். இதானே வந்து அந்த கிரீன் கேண்டலோட ஹை ஆர் இந்த இந்த ரீஜனோட மொத்த ஹை எது இதுதான். சோ இந்த இடத்துல எடுத்து நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டோம். ஓகே ஸ்டாப் லாஸ் போட்டோம். இப்ப டார்கெட் எவ்வளவு? டார்கெட் வந்து 1:2. டார்கெட் வந்து 1:2. இது அதுக்கு மேல வைக்க வேண்டாம். இதோ 1:2 1:2 போதும். இது வந்து 1:3 போயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் 1:2 போதும். ஓகே இது வந்து 1:2 அது 2.5 வரைக்கும் போயிருக்கு. பட் 1:2 வந்து போதும். இன்கேஸ் வைக்கணும் 1:3 வச்சு ட்ரேட் பண்றீங்கன்னா, ஒரே ரிஸ்க் ரிவார்டா வச்சுக்கோங்க. ஒரு தடவை 1:1 இன்னொரு தடவை 1:2 அப்படி வைக்க வேண்டாம். ஒரே ஒரு ரிஸ்க் ரிவார்டா சொல்லி வச்சுக்கலாம். சோ இதுல இது வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம். இதுல மல்டிபிள் என்ட்ரிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃபர்ஸ்ட் புல் பேக் கரெக்ட்டா? இது வந்து ஃபர்ஸ்ட் புல் பேக். அடுத்து வந்து இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் லெக் முடிஞ்சிடுச்சு. இது வந்து இன்னொரு வேவ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இந்த இடத்துல திரும்ப வந்து ஒரு கேண்டில் வந்து இந்த சேனலுக்கும் இதுக்கும் இல்லாம க்ளோஸ் வைக்குது. தெரியுதா? இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம். அதே போல இப்போ இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த இந்த ஒரு கேண்டில் வந்து இந்த சேனலுக்கும் எந்த ஒரு கான்டாக்டும் இல்ல. தனியா வந்து க்ளோஸ் வைக்குது. சோ இப்போ இந்த கேண்டில வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ என்னன்னா பாருங்க இந்த கேண்டில்ல விட்டு கீழலாம் போகுது. நம்ம அத பத்தி எதுவுமே கவலைப்பட மாட்டோம். நம்மளுக்கு என்ன வேணும்னா, இந்த ரெட் கேண்டில் இந்த தனியா வருதுல்ல இந்த ரெட் கேண்டில். இப்போ பார்த்தீங்கன்னா, இதான் வந்து தனியா வந்திருக்கு. இந்த இடத்துல இருக்கு. சோ இப்போ வந்து அது இந்த இடத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா இதான கடைசியா வந்த ரெட் கேண்டில். இந்த ரெட் கேண்டிலோட ஹைய ஒரு கிரீன் கேண்டில் பியர்ஸ் பண்ணணும். ரெட் கேண்டிலே பியர்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கிரீன் கேண்டில் போய் பியர்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் கேண்டில் வந்து இதுக்கு மேலேயே நல்லாவே க்ளோஸ் வச்சிருக்கு. இதுக்கு மேல க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமா நம்ம பார்க்கணும். இந்த லாஸ்ட்டா வந்து கிரீன் கேண்டில் இருந்தது. இதுதான் வந்து லாஸ்ட்டா வந்த கிரீன் கேண்டில். கரெக்ட்டா? இதுதான் வந்து லாஸ்ட்டா வந்த கிரீன் கேண்டில். இந்த கிரீன் கேண்டில் தான். இப்ப என்ன பண்றோம்னா, இம்மீடியட்டா இந்த இடத்துல வந்து ஷார்ட் போறோம். இதுக்கு மேல இந்த ஏரியாக்கு மேல நம்ம இப்ப ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2.
ஓகே 1:2 வந்துருச்சு. சோ இதே போல ஒரு ட்ரெண்ட்ல வந்து நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இதே போல நீங்க எடுத்துட்டு போயிட்டே இருக்க போறீங்களா? இல்ல மேக்ஸிமம் 1 ஆர் 2 ட்ரேட்ஸோட ஸ்டாப் பண்ண போறீங்களா? அப்படின்றது அந்த ட்ரேடரோட சைக்காலஜிய பொறுத்தது. நான் என்ன சொல்லுவேன், மேக்ஸிமம் 1 ஆர் 2 வச்சுட்டு நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து போயிட்டே இருக்க வேண்டாம். ஒரு ட்ரெண்ட்ல வந்து நீங்க இந்த மாரி வந்து ஒரு 1:4 புடிச்சீங்கனாலே சூப்பர். சோ அடுத்து இது வந்து நம்ம பை செட்டப் பார்க்கலாம். பை செட்டப்பும் ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க ஒரு ஒரு கேண்டில் வந்து இந்த சேனலுக்கு மேல க்ளோஸ் வைக்குது. கரெக்ட்டா? சேனலுக்கு மேல க்ளோஸ் வச்ச உடனே நம்ம என்ட்ரி போகுமா? கண்டிப்பா என்ட்ரி போக மாட்டோம். என்ன பண்ணுவோம்? நமக்கு வந்து ஒரு அந்த தனியா வந்து ஒரு சேனல் க்ளோஸ் வைக்குதுல்ல இந்த இடத்துல. ஐ மீன் ஒரு கேண்டில் வந்து இந்த சேனலுக்கும் இதுக்கும் இல்லாம தனியா க்ளோஸ் வைக்குதுல்ல. அந்த கேண்டில் வந்துச்சுன்னா, அந்த கேண்டிலோட லோவ ஒரு ரெட் கேண்டில் பியர்ஸ் பண்ணுதான்னு பார்ப்போம். இந்த இடத்துல ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஆனா இதோட லோவ பியர்ஸ் பண்ணியிருக்கா? ஒரு கிரீன் கேண்டலோட லோவ பியர்ஸ் பண்ணல. அப்புறம் பார்த்தோம்னா பிரைஸ் வந்து அப்படியே மேல தான் போகுது. நம்ம பயப்படவே மாட்டோம். நம்ம அப்படியே விட்டுருவோம். ஏன்னா நமக்கு என்ன, நமக்கு வந்து கரெக்ட்டா நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து வரணும். சோ அடுத்து ஒரு ரெட் கேண்டல் வந்திருக்கு. ஆனா இந்த கிரீன் கேண்டலோட லோவ பியர்ஸ் பண்ணவே இல்ல. அடுத்தெல்லாம் திரும்ப வந்து பிரைஸ் வந்து என்ன பண்ணுது? அப்படியே மேல தான் போகுது. கிரீன் கேண்டல் வருது. ஃபைனலா ஒரு ரெட் கேண்டல் வருது. அந்த ரெட் கேண்டல் வந்து இந்த கிரீன் கேண்டில் இந்த கிரீன் கேண்டலோட லோவ வந்து பியர்ஸ் பண்ணுது. கரெக்ட்டா? இந்த இடத்துல இந்த கிரீன் கேண்டலோட லோவ வந்து பியர்ஸ் பண்ணுது. நல்லா தெரியுதா? இந்த இடத்துல லோவ வந்து பியர்ஸ் பண்ணுது. அடுத்தும் ஒரு ரெட் கேண்டில் வருது. இப்போ என்ன பண்றோம்னா, இந்த லாஸ்ட்டா வந்திருக்குல்ல ஒரு ரெட் கேண்டில். ரெட் கேண்டிலோட ஹைய ஒரு கேண்டில் போயிட்டு ஒரு கிரீன் கேண்டில் போயிட்டு க்ளோஸ் வைக்கணும். இதானே லாஸ்ட்டா இந்த ரீஜியன்ல இதுதானே லாஸ்ட்டா வந்த ஒரு கிரீன் கேண்டில். இந்த கிரீன் கேண்டில்ல வந்து ஃபார்ம் ஆயிருக்குல்ல. இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு கிரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. கரெக்ட்டா? சோ என்ன பண்றோம்னா, அடுத்த கேண்டிலோட ஓப்பனிங்ல வந்து நம்ம லாங் போறோம். இப்ப இந்த இடத்துல லாங் போறோம். இப்ப ஸ்டாப் லாஸ் எங்க போடுவோம்? ஸ்டாப் லாஸ் ஏரியா வந்து நமக்கு சார்ஜ் போயிடுச்சு. சார்ஜ் போட்டேன். இப்போ நமக்கு இந்த ஸ்டாப் லாஸ் ஏரியா வந்து ரொம்ப கிளியராவே தெரியுது. இதுதான். இதுக்கு அப்படி சின்னதா அப்படி ஒரு பாயிண்ட் அப்படி தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறோம். போட்டுட்டு எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பார்த்தோம்னா 1:2 வந்து ஈஸியா அச்சீவ் ஆயிடுச்சு. சோ அடுத்து நம்ம திரும்ப அதே போல இந்த இதுதான் வந்து ஒரு லாஸ்டா வந்த ஒரு ரெட் கேண்டில் ஒரு கிரீன் கேண்டில். அந்த கிரீன் கேண்டிலோட லோ வந்து இந்த ரெட் கேண்டில் வந்து பியர்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா லாஸ்டா வந்த ஒரு ரெட் கேண்டில் சீரீஸ்ல இதுதான். அந்த சீரீஸ்ல இதுதானே இருக்கு. சோ என்ன பண்றோம்? இப்போ நீங்க இன்னொரு என்ட்ரி போணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திரும்ப இந்த இடத்துல நீங்க இப்ப என்ட்ரி போறீங்க. இங்க எங்கேயோ என்ட்ரி போறீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் கீழே அப்படி தள்ளி அப்படி அப்படி கொஞ்சம் அப்படி தள்ளி வந்து ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. ஓகே, தள்ளி ஸ்டாப் லாஸ் போடுறீங்க. எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. சோ பாருங்க, நம்ம வந்து ரீசெண்டா நடந்தது தான் பாக்குறோம் கோல்ட்ல. ஒரு 3 மினிட்ஸ் சார்ட் வச்சிருக்கேன். எந்த டைம் ஃப்ரேம்னாலும் வச்சுக்கலாம். எல்லா டைம் ஃப்ரேம்லயும் ஒர்க் ஆகும். ஏன்னா இது ஒரு பிரைஸ் ஆக்ஷன் மெத்தட். இப்போ நம்ம ரெண்டு ஒரு ஒரு ட்ரெண்ட், இந்த ட்ரெண்ட்ல வந்து நம்ம 1:4 புடிச்சிருக்கோம். இந்த ட்ரெண்ட்ல வந்து 1:4 புடிச்சிருக்கோம். அதாவது 2 ட்ரேட் 1:2 1:2 1:2 1:2 பார்த்தோம்னா எல்லாமே வந்து வின்னர்ஸ் தான். பட் லூசர்ஸ் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பாக லூசர்ஸ் இருக்கும். லூசர்ஸ் இல்லாத ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எதுவுமே இருக்காது. இந்த ட்ரெண்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுது? இந்த ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேண்டில் வந்து இந்த சேனலுக்கு கீழே உடைக்குது. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு கேண்டில் வந்து சேனலுக்கும் இதுக்கும் இல்லாம வந்து ஒரு ஒரு க்ளோஸ் வந்து வைக்குது. சோ நம்ம இந்த சேனல் இப்போ மார்க் பண்ணிப்போம். அடுத்து வந்து இன்னொரு சேனல் போது இப்ப இந்த சேனல்ல மார்க் பண்றோம். பட் எந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கேண்டிலோட ஹைய வந்து ஒரு கிரீன் கேண்டில் பியர்ஸ் பண்ணுதுன்னா இது இங்க எங்கேயுமே நடக்கல. கரெக்ட்டா? இந்த இடத்துல வந்து ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஆனா இது வந்து டச்லயே இருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க, எல்லா சேனலும் எல்லா கேண்டில்ஸும் டச்லயே இருக்கு. நம்ம எதுவுமே வந்து எடுக்க முடியாது. இந்த இடத்துலயும் அதேதான். சோ இந்த இந்த இடத்துலயும் பாருங்க, இந்த இடத்துலயும் சேனல் வெளிய க்ளோஸ் வைக்குது. க்ளோஸ் வச்சு ஒரு இம்பேலன்ஸ் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்கு. ஃபைனலா இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் ஒண்ணு வருது. கரெக்ட்டா? இந்த இடத்துல என்ன பண்ணுது? ஒரு ரெட் கேண்டில் ஒண்ணு வருது. சோ இந்த கேண்டில இப்ப நம்ம மார்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த கேண்டிலுக்கு மேல எனக்கு வந்து ஒரு கிரீன் கேண்டில் பியர்ஸ் பண்ணணும்னா, அழகா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கிரீன் கேண்டில் பியர்ஸ் பண்ணியிருக்கு. சோ இந்த கிரீன் கேண்டிலோட லோ இந்த இப்ப திரும்ப வந்து ஒரு கிரீன் கேண்டில் வருது வச்சுக்கோங்க. இது எல்லாமே இதுக்கு மேல நடக்குது. அதாவது இந்த இந்த ட்ரிகர் கேண்டில் இருக்குல்ல, அதுக்கு மேல எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஒரு கிரீன் கேண்டில் வருது. இந்த இந்த பாருங்க, இப்ப வரைக்கும் இந்த ட்ரிகர் கேண்டில் கீழ வந்து எதுவுமே வந்து க்ளோஸ் வைக்கல. கரெக்ட்டா? நம்ம வந்து என்ன பண்றோம்? நம்ம முடிஞ்ச அளவுக்கு பிரீமியம்ல என்ட்ரி எடுக்க பார்க்கிறோம். ஒரு செல் என்ட்ரி எடுக்க பார்க்கிறோம். இதுக்கு கீழ வந்து எதுவுமே க்ளோஸ் வைக்கல. நம்ம என்ன பார்க்கிறோம்? ஏதாவது ஒரு கிரீன் கேண்டில் கீழ வந்து க்ளோஸ் வைக்குமான்னு சொல்லி பார்க்கிறோம். கிரீன் கேண்டில் கீழ ஒரு கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்குது. இந்த கேண்டில். ஆனா அது வந்து ஒரு பெரிய லாங் சைஸ் கேண்டிலா இருக்கு. அகைன் இவ்ளோ பெரிய லாங் சைஸ் கேண்டில எடுக்கணுமா? வேண்டாமா? அப்படின்றத அந்த ஒரு ட்ரேடர் தான் முடிவு பண்ணணும்.
ஓகே. சோ நான் இப்ப சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன நம்ம வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டா ட்ரேட் பண்றோம். வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸும், ஒரு மூவிங் ஆவரேஜும் வச்சு மட்டுமே நம்ம வந்து ட்ரேட் பண்றோம். சோ இதுலருந்து என்ன புரியுது? நம்ம மார்க்கெட்ல ஜெயிக்கிறதுக்கு விதவிதமான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் தேவையில்ல. அ அ நம்ம ஒரு நார்மலா நம்ம ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்ட்ராங் பிரைஸ் ஆக்ஷன் கான்செப்ட்ட எடுத்துக்கிட்டு, அத வந்து நம்ம இண்டிகேட்டர்ஸோட வச்சு ட்ரேட் செஞ்சோம்னா, அதுவே வந்து நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தரும் அப்படின்றது தெரியுது. இதோட அக்யூரசி கண்டிப்பாக 60% இருக்கும். 55-60% அக்யூரசி இருக்கும். சோ இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. என்னன்னா ஸ்டாப் லாஸ் அடிக்கும்போது பயப்படாம, திரும்ப திரும்ப இதையே நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். அதுல தான் வந்து ட்ரேடிங்கோட விக்டரியே இருக்கு. ஒரு நாளைக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சதுன்னு சொல்லி இன்னொரு ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்றது, அப்படியே இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா, வாழ்க்கை ஃபுல்லும் நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா போயிட்டே தான் இருக்கணும். எதுலயுமே நீங்க வந்து சக்சஸ் ஆக மாட்டீங்க. சோ ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ட்ராட்டஜிய தொடர்ந்து லைஃப் லாங் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரா வருவீங்க. ஓகே. சோ இந்த ஸ்ட்ராட்டஜியே வந்து ரொம்ப நல்ல சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிய எடுத்துட்டு ஒரு அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன் கான்செப்ட்ல இது எப்படி அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன் கான்செப்ட்னா, சோ இந்த இடத்துல வந்து பிரைஸ் வந்து கீழ விழுது வச்சுக்கோங்க. ஒரு டிராப் பிரைஸ் கீழ விழுந்துட்டே இருக்குன்னா, இதுக்கு மேல பிரைஸ் போயிட்டு இதுக்கு மேல அதாவது ட்ரெண்ட் வந்து டவுன்ல இருக்கு. சோ இந்த இப்போ வந்து நான் முன்னாடி ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த கான்செப்ட்டையும், இப்ப சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜியும் எப்படி வந்து லிங்க் பண்றேன் அப்படின்னா, ஒரு ட்ரெண்ட் வந்து கீழ விழுந்துட்டே இருக்கு. கீழ விழுந்துட்டே இருக்கும்போது அது மீன விட்டு ரொம்ப தள்ளி போகுது. புரியுதா? ஒரு ட்ரெண்ட் வந்து கீழ இருக்கு. ஒரு டவுன் ட்ரெண்ட். டவுன் ட்ரெண்ட்ல அந்த மீன விட்டு பிரைஸ் ரொம்ப விலகி போகுது. விலகி போனதுக்கு அப்புறமா ஒரு ஒரு அக்யூமுலேஷன் மேல நடக்குது. அந்த அக்யூமுலேஷனுக்கு அப்புறமா ஒரு இந்த அக்யூமுலேஷன் ஒரு நடக்குது. இந்த இடத்துல ஏதோ ஒரு அக்யூமுலேஷன் நடக்குது. அக்யூமுலேஷன் நடந்ததுக்கு அப்புறமா திரும்ப வந்து பிரைஸ் வந்து அப்படியே கன்டின்யூ ஆகுது. அதாவது என்னன்னா, டிராப், பேஸ், டிராப் அவ்வளவுதான். டுவர்ட்ஸ் த ட்ரெண்ட்ல வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் இப்போ. கரெக்ட்டா? சோ இத வந்து ரிவர்சல்லா எடுக்கறனாலும் எடுக்கலாம். டுவர்ட்ஸ் த ட்ரெண்ட்ல எடுக்கும்போது இதோட அக்யூரசி வந்து நல்லா இருக்கும். கான்செப்ட் வந்து ஒண்ணு தான். ஆ ஒரு மேனிபுலேஷனுக்கு அப்புறமா டிஸ்ட்ரிபியூஷன் அத வந்து டுவர்ட்ஸ் த ட்ரெண்ட்ல எடுக்கிறோம். அதுக்கு மூவிங் ஆவரேஜ் கான்செப்ட்ட பயன்படுத்திக்கிறோம். அதுல நம்ம எப்ப பயன்படுத்துறோம்னா, அந்த மீன விட்டு மூவிங் ஆவரேஜ் ரொம்ப விலகி வரும்போது. சோ கான்செப்ட் இதுதான். இந்த கான்செப்ட் வச்சு நீங்க இந்த மூவிங் ஆவரேஜ் வச்சு தான் ட்ரேட் பண்ணணும்னு இல்ல. இந்த கான்செப்ட் வச்சு நீங்க பல விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப் பண்ணலாம். அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இந்த ஸ்ட்ராட்டஜி. வெறும் கேண்டில் ஸ்டிக்ஸ மட்டுமே வச்சு நம்ம ட்ரேட் பண்றது. சோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சோ பார்த்துட்டே இருக்கவங்க லைக் போட்டு பாருங்க. கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்ட்ராட்டஜியே இல்லாம நெறைய பேர் லாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கலாம் இந்த மாரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டோம். ஒரு பவர்ஃபுல் பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு வெற்றிகரமா ட்ரேட் பண்ணட்டும். நீங்களும் வெற்றிகரமா ட்ரேட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி. பை.